Hello guys, இந்த வீடியோல நம்ம taxable gratuity எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். gratuityனா work benefitகாக தரது. அவங்க சர்வீஸ்க்காக தரக்கூடிய அமௌண்ட்டை தான் gratuityன்னு சொல்லுவோம். இத ரெண்டா பிரிக்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ட்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இது மொத்தமே எக்ஸம்டட். அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. covered under Gratuity Act 1972 அதுக்கப்புறம் not covered under Gratuity Act 1972. முதல்ல இந்த கிராஜுவிட்டியை வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா அந்த கம்பெனில மோர் தேன் 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்க்கு அபோவா இருக்கணும். அவங்களாலதான் கிராஜுவிட்டி வாங்க முடியும். இப்ப நம்ம கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் லிமிட் 20 lakh. நெக்ஸ்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு. தேர்ட் ஒன் 15/26. 15 days. 1 monthல மொத்தமா 30 days. ஆனா இந்த கவர்டு கிராஜுவிட்டி ஆக்ட்ல 4 Sundays எடுத்துக்க மாட்டாங்க. அதனால கீழே 26 into லாஸ்ட் மந்த் சேலரி. அவரு ரிட்டையர் ஆனதுக்கு முன்னாடி வாங்கின சேலரி எவ்வளோ, லாஸ்ட் மந்தோட சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ். இங்க கம்ப்ளீட்டட் இயர்ஸ் எப்படி எடுக்கணும்னா இப்ப 37 years 7 monthன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 38 years அப்படின்னு எடுத்துக்கணும். 6 monthக்கு அபோவா இருந்துச்சுன்னா 1 year ஆட் பண்ணிக்கணும். இங்க நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல என்ன கண்டிஷன் இருக்குன்னா மேக்ஸிமம் லிமிட் சேம் 20 lakh. நெக்ஸ்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டும் சேம். தேர்ட் மட்டும் தான் ரெண்டுத்துக்குமே மாறும். அங்க 15/26 இன்டூ லாஸ்ட் மந்த் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸா. இங்க 1/2. இங்க 1/2 அதாச்சு 15/30 days. நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல 30 days தான் எடுத்துப்பாங்க. இப்போ 15 months 15 15 2s 30 so 1/2ன்னு எடுத்துக்கிறோம். 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரின்றப்போ லாஸ்ட் 10 monthோட சேலரிய ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணணும். அப்பதானே நம்மளுக்கு ஆவரேஜ் சேலரி கிடைக்கும். ஆவரேஜ் சேலரி இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ். இங்க 37 years 7 monthன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 37 years தான் எடுத்துக்கணும். 1 year ஆட் பண்ண கூடாது. ஆவரேஜ் சேலரி இருக்குல்ல, இதுல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னா பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டிஏ, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆவரேஜ் சேலரியில கொடுத்திருந்தாங்கன்னா. அதர் எக்ஸைஸ் 66 பார்க்கலாம். பின்றவர் எம்ப்ளாயியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் எவ்வளவு ரிசீவ் பண்றாருன்னா 78,600 rupees கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல எப்ப ரிட்டையர் ஆகுறாருன்னா 30/9/2024ல நியூ பென்ஷன் கோட் கீழே இவரோட எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இவரு, அப்போ இவரோட கிராஜுவிட்டி ஃபுல்லி எக்ஸம்டட். கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு கிராஜுவிட்டி ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னு நீங்க எழுதணும் வேர்டிங்ஸ்ல. இப்ப அதர் எக்ஸைஸ் 68 பார்க்கலாம். ஆர்ன்றவர் ஏபிசி லிமிடெடோட எம்ப்ளாயி. அவரு எவ்வளவு ரிசீவ் பண்றாருன்னா கிராஜுவிட்டியா 2,05,000 ரிசீவ் பண்றாரு. கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 கீழே வாங்குறாரு. அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா செப்டம்பர் 10, 2024ல ரிட்டையர் ஆகுறாரு. எவ்வளோ வருஷம் அவர் அங்க வேலை பார்த்திருக்காருன்னா 35 years 7 months. நெக்ஸ்ட் அவரோட லாஸ்ட் சேலரி அவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2,700 per monthக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மள அவரோட taxable gratuity எவ்வளோன்றத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் rupees. taxable gratuity கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2,05,000. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ 20 lakh. நெக்ஸ்ட் செகண்ட் என்னது கிராஜுவிட்டி ரிசீவ்டு 2,05,000. நெக்ஸ்ட் இதுக்கு क्वेश्चनல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க, கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே தான் அவர் வாங்கியிருக்காரு கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்டோட ஃபார்மேட்ல போடணும். அப்போ தேர்ட் என்ன வரும் 15/26 இன்டூ லாஸ்ட் மந்த் சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2,700. இங்க
வந்து நீங்க இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபார்மேட்டே என்னது லாஸ்ட் மந்த் சேலரி மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மந்த்லி சேலரி தான் எடுத்துக்க போறோம். 2700 இன்டூ எவ்வளோ இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணிருக்காரா 35 இயர்ஸ் 7 months. நான் என்ன சொல்லியிருக்கேன், கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்னா 6 monthக்கு அபவா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 1 year ஆட் பண்ணிக்கணுமா. அப்போ 35 இயர்ஸ் 7 months கொடுத்திருக்காங்க. 6 monthக்கு அபவ் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ 36 இயர்ஸ்னு 1 year ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 56,076 rupees 0.9 கிடைக்குமா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்ல 5க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போமா. So 56,077 rupees. இப்போ இந்த எக்ஸம்டட் கண்டிஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எது லீஸ்ட், எது வந்து கம்மியான அமௌண்ட்டா அதுதான் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. எது கம்மியான அமௌண்ட்னா 56,077 rupees-ஆ, இதுதான் நம்மளுக்கு எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. இப்போ கிராஜுவிட்டி ரிசீவ்டுல இருந்து எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,48,923 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இப்ப நம்ம அதர் எக்ஸசைஸ் 69 தான் பார்க்க போறோம். மிஸ்டர் அப்துல்லான்றவர் வந்து எம்என் லிமிடெடோட எம்ப்ளாயியா. அவர் வந்து 68,000 கிராஜுவிட்டியா ரிசீவ் பண்றாரு. இந்த பேமெண்ட் வந்து கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 கவர் பண்ணப்பட்டது. எப்ப ரிட்டையர் ஆகுறாருன்னா 15 ஜூலை 2024 ரிட்டையர் ஆகுறாரு. எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சிருக்காருன்னா 36 இயர்ஸ் 9 months வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் டைம் அப்போ அவரோட மந்த்லி பேசிக் சேலரி எவ்வளவா இருந்துச்சுன்னா 3,200 இருந்துச்சான். டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் 1,000 rupees. இப்போ நம்மள வந்து எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் rupees. ஃபர்ஸ்ட் வந்து இங்க எக்ஸம்டட் கிராஜுவிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எக்ஸம்டட்க்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 20 lakh. இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. எக்ஸம்டட் கிராஜுவிட்டியை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டு காமிச்சிக்கலாம். செகண்ட் வந்து என்னது கிராஜுவிட்டி ரிசீவ்டு. கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 68,000. நெக்ஸ்ட் இது வந்து கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். அப்ப தேர்ட் வந்து 15 days ஆஃப் drawn லாஸ்ட் salary. 15/26 into இதுல கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்ல சேலரிண்ட் அப்போ எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னா பேசிக் சேலரியும் டிஏவையும் எடுத்துக்கணும். இங்க வந்து பேசிக் சேலரி டிஏ கொடுத்திருந்தாங்க. பேசிக் சேலரி எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 3,200 கொடுத்திருந்தாங்களா. பிளஸ் டிஏ வந்து 1,000 rupees கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 4,200 rupees கிடைக்கும். இதுதான் அவரோட லாஸ்ட் மந்த் சேலரி. இன்டூ மொத்தமா அவர் எவ்வளவு இயர்ஸ் வேலை செஞ்சிருக்காருன்னா 36 years 9 months வேலை செஞ்சிருக்காராம். 6 monthக்கு அபவா அவர் வேலை செஞ்சிருக்காருனாலே 1 year வந்து நம்ம ஆட் பண்ணிப்போமா. அப்போ 37 years வந்து அவரு வேலை செஞ்சிருக்காரு. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 89,653.8 rupees கிடைக்கும். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்ல 5க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா இங்க ஒன்னு ஆட் பண்ணிப்போமா. அப்போ 89,654 rupees கிடைக்கும். இப்போ மூணுத்துல எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அததான் எக்ஸம்டட் கிராஜுவிட்டின்னு சொல்லுவோம். இந்த மூணுத்துல எது வந்து கம்மி 68,000. அப்போ 68,000 தான் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. இப்போ டாக்ஸபிள் கிராஜுவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். டாக்ஸபிள் கிராஜுவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஜுவிட்டி ரிசீவ்ட் மைனஸ் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி ரிசீவ்டு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 68,000. எக்ஸம்டட் கிராஜுவிட்டி நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 68,000. அப்போ டாக்ஸபிள் கிராஜுவிட்டி வந்து நில்லு. இங்க வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்க சொல்ல இருந்தாலும் நீங்க வந்து கண்டுபிடிங்க டாக்ஸபிள் கிராஜுவிட்டியும் சேர்த்து. Thanks for watching.